அப்பாது கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பாது கூப்பிடவா, உம்மை அப்பாது கூப்பிடத்தான் ஆசை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். உங்க பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு ரொம்ப சிறியவன். உங்க பிரச்சனை சிறிய பிரச்சனை, உங்களுடைய தேவையெல்லாம் சிறிய தேவைகள். ஆண்டவர் பெரியவர், தேவர்கள் எல்லாம் பயப்படத்தக்கவர். ஆவிக்குரிய கண்களை வைத்து நீங்க பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு சில பலவீனம்னா பயப்படாதீங்க, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாதீங்க. அடுத்த நிமிஷம் நன்மை செய்கிற ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு பெரியவர். வாய்ட்டு சொல்லுங்க, அந்த இயேசு உங்களை இருதயத்தில் இடம் கொடுத்தா உங்க தலை குனிஞ்சு போறதில்ல, வெக்கப்படுறதில்ல, டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும்னு பெரியவரா இருப்பார். இயேசு பெரியவர். அல்லேலூயா. பிரச்சனையா, போராட்டமா, பிசாசின் கிரியையா, ஆமா, இயேசுவை நிறுத்துங்க. எல்லாமே அவர் பாதத்துக்கு கீழே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. குயவனே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணாய் என்னையுமே
களிமண். ஆண்டவரே சொல்லுங்க, நான் ஒரு ஞானமற்றவன், நான் ஒரு பலவீன பாண்டம் அப்பா, நான் ஒரு சிறியவன், நான் ஒரு எளியவன். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நான் உதவியற்றவன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நான் பலவீன பாண்டம், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என்னை வணையும் ஆண்டவரே. களிமண்ணாய் வருகிறேன், குயவன் கரத்துல களிமண்ணாய் வருகிறேன். என்னை வணையும் ஆண்டவரே. கணத்துக்குரிய பாத்திரமா என்னை வணையும், நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை வணையும். என்னை ஒரு தீர்க்கதரிசியாய் வணையப்பா, என்னை ஒரு ஊழியக்காரனாய் வணையப்பா, என்னை ஒரு பரிசுத்தவானாய் வணையப்பா, ஆத்ம பாரம் நிறைஞ்சவனாய் வணையப்பா. கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். செல்லா பாத்திரமாய் இருந்தீங்களே, ஓ யாவரும் விரும்புகிற பாத்திரமாய் வணைகிறார். மேன்மையுள்ள பாத்திரமாய், ஞான நிறைந்த பாத்திரமாய் அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவியானவர் வணைகிறார். அல்லேலூயா. பரிசுத்த பாத்திரமாய் வணைகிறார், ஜீவனுள்ள பாத்திரமாய் வணைகிறார், அன்பு நிறைந்த பாத்திரமாய் வணைகிறார், மேன்மையுள்ள பாத்திரமாய் வணைகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தது பார்த்தா உம்மை அம்மான்னு தோழி என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கைகளை உயர்த்தி கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோழி என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். ரெண்டு கைகளை உயர்த்தி என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கைகளை உயர்த்தி என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுங்க அப்பா. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பா, பெரியப்பா அப்பான்னு அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிட
அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத உம்மை அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைச்சத உம்மை அம்மான்னு சொல்லணும். ஓ விண்ணப்பத்தை கேட்டத உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவத தாங்குவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கைகளை உயர்த்தி என்னை ஏந்துவத தாங்குவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். எல்லாரும் கைகளை தட்டி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா ஒரு ரபரபர சத்துரு ரபலபலபலபலபலபலபலபல உங்களை அப்பான்னு கூப்பிடுற ஆண்டவரே, உங்களை அப்பான்னு கூப்பிடுறோம், உங்களை அப்பான்னு கூப்பிடுறோம். நீர்தான் எங்க அப்பா, நீர்தான் எங்க அம்மா, எங்க வைத்தியர் நீர்தான் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை போஷிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, காப்பாத்துறவர் நீங்க தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்முடைய முதல் வாஞ்ச விருப்பம் எல்லாம் இயேசுவை பார்க்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இன்ப இயேசுவை நான் பார்த்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைத்தட்டி பாருங்க. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை நிறை அற்றவர் சுத்தரோடு, கரை நிறை அற்ற சுத்தரோடு ஏழையார் பொன் வீதியில் நாவிடுவோம்,
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முற்கிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன் பொற்கிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன் பொற்கிடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிபட்ட உடலை பார்த்து வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா எல்லாரும் கைகளை தட்டி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க அவரே பார்க்கணும் போன வாரம் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப வீங்கி ரொம்ப முடியாமல் எந்திரிக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கிட்னியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு அட்மிட் பண்ண சொல்லி அங்கே ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நிறைய டாக்டர்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்தாங்க. அப்போ பாஸ்டர்யாகிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் ப்ரே பண்ண சொன்னோம். பாஸ்டர்யா எந்த இதுவுமே இருக்காது, நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. அதே போல் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எந்த டெஸ்ட்லேயுமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாப்பிட்ட ஒரே ஒரு மெடிசன் மட்டும்தான் அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லி நல்லபடியாக எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல ஆலயத்துக்கு என்னை கூட்டி வந்ததுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். நான் திருப்பத்தூர்லேருந்து வரேன். எங்களோட தாய் சபை இது. 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு பயங்கரமான வயிறு வலி வந்துச்சு. என்னன்னு பார்த்து ஸ்கேன் போடும்போது எனக்கு வந்து வயிற்றில் கல் இருந்துச்சு, கிட்னி ஸ்டோன் ப்ளஸ் வந்துட்டு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு குழந்தைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க பசங்க. ஆனாலும் வந்துட்டு வயசு சின்னதாக இருக்கே, எப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா, கட்டி எடுத்துக்கிறீங்களா, இல்லை கர்ப்பப்பை எடுத்துடலாமான்னு ஒரே டிஸ்கஷன் டாக்டர்ஸு. எங்களுக்கு ஒரே பயம், மிகுந்த கலக்கம். ப்ரேயரில் வச்சோம். 4 days ஒன்லி ஃபாஸ்டிங், லிக்விட் ஃபாஸ்டிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ரே பண்ணிகிட்டே தண்ணி குடிச்சிட்டே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்பா. பெண்கள் பலவீனமானவர்கள் தானே, சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ப்ரேயர்லேயே வச்சுருந்தேன். கர்த்தாவே, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யணும்ப்பா. எத்தனையோ கட்டுகள் உடையுது, புது புது உறுப்புகள் தரீங்கப்பா. எனக்கு இந்த வலி வேதனை மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா 3 days டைம் சார் டாக்டர்ஸ் கேட்கும்போது எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ரிப்பீட் ஸ்கேன் பார்த்துட்டு வரேன் சார்னு சொன்னேன். ரிப்பீட் ஸ்கேன் பார்க்க முன்னாடி நான் ப்ரேயர்லேயே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்பி ரிப்பீட் ஸ்கேன் போய் பார்க்கும்போது கல் வெளியே வந்துச்சு, கர்ப்பப்பை நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு கொடான கோடி நன்றி.
104 சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிப்போம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். நீர் மிகவும் பெரியவரா இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். இதனுடைய தலைப்பு படிச்சோன்னா கர்த்தர் மிகவும் பெரியவர். கையை உயர்த்தி முகத்தை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பெரியவர். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவரா இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தருடைய மனுஷன் ஆண்டவரை ஒரு பார்க்கிற பார்வையை பாருங்க, அவர் பெரியவரா பார்க்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்க இருதயத்தில் உன்னை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். அது மாத்திரமல்ல, மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். சகலவித வல்லமையும் ஆசீர்வாதமும் வெளிச்சமும் அவர் சிரசில் இருக்க அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். 96 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் பெரியவரும், அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். நம்முடைய தேவனுடைய பெயரை சொன்னா அசுத்த ஆவிகள் பயந்து நடுங்கும். பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே அருமையானவர்களே, உங்க பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு ரொம்ப சிறியவன். உங்க பிரச்சனை சிறிய பிரச்சனை, உங்களுடைய தேவையெல்லாம் சிறிய தேவைகள். ஆண்டவர் பெரியவர், தேவர்கள் எல்லாம் பயப்படத்தக்கவர். அல்லேலூயா. வாக்குத்தத்த புத்தகம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் இருக்கிறது. அது கடைசி புத்தகத்தில் பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கவனிங்க, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ வானத்துக்கு பூமிக்கு அவர் தான் தேவன். எந்திரிச்சு நின்றா எவ்வளவு இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 அடி இருக்கிறேன்னா, அவர் சிங்காசன வானத்தில், கால் பூமியில. வானாதி வானம் கொள்ளாத தேவன், அவர்தான் பயப்படத்தக்கவர். கையை உயர்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுடைய இருதயத்தில் பெரியவராக நீங்க நினைச்சுக்கிடணும். ஆண்டவரை பெரியவராக நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த வருஷம் முழுதும் எல்லாவற்றையும் ஜெயிச்சிருவீங்க. கையை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, தன்னிலும் பெரியவன் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே உன்னை ஆசீர்வதித்து, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அந்த வசனம் படிங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண போது, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் ஆணையிடும்படி, கட்டளையிடும்படி. என்னை விட யார் கட்டளையிடுவா? தன்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனம் அப்படி 4ஆம் தலைமுறை, இன்னும் எத்தனை தலைமுறை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அத்தனை தலைமுறையில் இந்த வசனம் நிறைவேறுது. காரணம், ஆண்டவரை பெரியவரை விட யாருமே கிடையாது. நம்முடைய தேவனை விட பெரியவர் யாரும் கிடையாது. ஆகையினாலே அவர் பேரிலேயே ஆணையிட்டார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒவ்வொருவருக்கும் இந்த ஆணையை இடுகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் தான் பெரிய தேவன், என்னை நீ பெரியவராக நீ அருகே வச்சுக்கோ. அருமையானவர்களே, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒருவர் பயந்தங்காளி கூட்டத்தார். இந்த கூட்டத்தாருக்கு பேர் சவுலின் கூட்டம். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அது தாவீதின் கூட்டம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
தாவீது பார்த்த பார்வை வேற, சவுல் பார்த்த பார்வை வேற. சவுல் கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது முட்டு ஒன்னோடு ஒன்று நடுங்குது. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்க்கும் பொழுது பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஒரு மரண பயம் அவங்களுக்கு இருந்தது. தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் அடையும் அப்பமும் கொடுக்க வர்ற தாவீதுக்கு ஒரு தைரியம் வந்தது. அவன் சொல்றான், ஏன் நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க? இந்த கோலியாத்து கர்த்தருக்கு முன்பதாக எம்மாத்திரம்? நான் இந்த கோலியாத்தோடு கூட போய் நான் ஜெயிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த விருத்தேச்சனம் இல்லாம அந்த கோலியாத்து எம்மாத்திரம் என்று துடிக்கிறான். சவுல் சொல்றாரு, அவன் ஒரு யுத்த வீரன், அவன் பெலிஸ்தன். அவனை பாரு, 6 முழம் ஒரு ஜான், 5000 சக்கல் எடையுள்ள தலைச்சீரம் அணிஞ்சிருக்கிறான். காலில் ஷூ, வெங்கல ஷூ அணிஞ்சிருக்கிறான், பட்டயம் பிடிச்சிருக்கிறான், மார்பு கச்சி அணிஞ்சிருக்கிறான். நம்மெல்லாம் பார்வைக்கு சிறுசா இருக்கிறோம். நீ ஓடு, கொஞ்சம் ஆட விட்டுட்டு எங்க வந்த? ஆனா அந்த சவுலை பார்த்து தாவீது சொல்லுகிறார், அப்படியல்ல ராஜாவே, ஒரு முறை நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அப்பொழுது சிங்கம் வந்தது, என் ஆடை அப்படி பட்சிக்க வந்தது. அந்த சிங்கத்தை என் கையினால கிழிச்சு போட்டேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு கரடி வந்தது, அந்த கரடியும் கிழிச்சு போட்டேன். தேவன் என்னோடு இருந்து அதெல்லாம் செய்த தேவன் இந்த விருத்தேச்சனம்ல இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இவனையும் ஆண்டவர் ஜெயிச்சிருவார். ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வசனம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 34, 36 இருந்து வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, உமது அடியானுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதனுடைய வாயில தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். உமது அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே என்றான். எப்படி பாருங்க, நீங்க ஆவிக்குரிய பார்வை பார்க்கணும், தொத்து போற பார்வை பார்க்க கூடாது. உலகம் எல்லாரையும் பயங்காட்டி கொண்டிருக்கிறது, பிசாசு எல்லாரையும் பயங்காட்டுறான். நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், என் பிரச்சனை எல்லாம் சிறிய பிரச்சனை, சாத்தான் சிறிய சாத்தான். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லணும். பாருங்க, ஒரே கல்லுல அந்த கோலியாத்தை கொலைசையே செய்துட்டான். கையை உயர்த்தி, தாவீது கையினாலேயே கோலியாத்தை அழிக்கப்பட்டான், பெலிஸ்தர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை வைத்து நீங்க பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு சில பலவீனம்னா பயப்படாதீங்க, துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாதீங்க. அடுத்த நிமிஷம் நன்மை செய்கிற ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு டீச்சர் ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு போர்டில் ஒரு கோடை போட்டுட்டு, மாணவர்களே இந்த கோடில் கைப்படாம, இந்த கோட்டை அழிக்காம இது சிறுசாக்கணும், அவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் கொடுப்பேன்னு சொன்னார். எல்லாரும் 40 பையங்க இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. மறுபடியும் டீச்சர் சொல்றாங்க, இந்த பாரு, இந்த கோட்டில் கை வைக்காம, கோட்டை அழிக்காம இந்த கோடை சிறுசாக்கணும். உடனே ஒரு பிள்ளை வந்து மேஜையில் இருக்கிற டீச்சர் மேஜையில் இருக்கிற சாக் பீஸ் எடுத்து இந்த கோடை தொடல கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டுருச்சு, கையை உயர்த்தி. இப்போ சொல்லிச்சு டீச்சர், இது சிறுசாயிட்டு பார்த்தீங்களா அப்படின்னுச்சு. இதுதான் உண்மை. அந்த பெரிய கோடு இயேசுவை கொண்டு நிறுத்துங்க, ஜெயிச்சவரை கொண்டு நிறுத்துங்க, உயிரோடு இருக்கிறவரை நிறுத்துங்க, ஓ மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறவரை நிறுத்துங்க. இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னான், மரியாளே
நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் பெரியவராயிருப்பார். லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 31, 32 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அவர்தான் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இயேசு பெரியவர். அருமையானவர்களே, இயேசு பெரியவர். வாய்ட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தகப்பன் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, இயேசு பெரியவர். கைகளை உயர்த்தி அந்த இயேசுக்கு உங்களை இருதயத்தில் இடம் கொடுத்தா உங்க தலை குனிஞ்சு போறதில்ல, வெக்கப்படுறதில்ல, டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும்னு பெரியவரா இருப்பார். இயேசு பெரியவர். அல்லேலூயா. பிரச்சனையா, போராட்டமா, பிசாசின் கிரியையா? ஆமா, இயேசுவை நிறுத்துங்க. எல்லாமே அவர் பாதத்துக்கு கீழே. ஒரு முறை சீசர்கள் கப்பலிலே பிரயாணம் பண்ணாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பின்னணியிலே நித்திரையா இருந்தாராமா. உடனே சீசர்கள் சொல்றாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? எந்திரித்த உடனே சீசர்களை கடிந்து கொள்ளல, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். அவர் பெரியவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவராலும் அடக்க முடியல பிசாச. அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் கல்களை எடுத்து தானே காயப்படுத்திக்கிடுவான். அவன் பயங்கர கூச்சலிடுவான். இயேசு கிறிஸ்துவ தூரத்துல பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எங்களை பாதாளத்தில் தள்ளி போடாதபடி பன்றி கூட்டத்துக்குள்ளே தள்ளி போட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பிசாசு நடுங்கினது. உடனே வேதம் சொல்லுகிறது, அவர் பன்றி கூட்டத்துக்குள்ளே தள்ளி போட்டார். 2000 பன்றிகளுக்குள்ளே பிசாசு பூந்து மாண்டு போனது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தெக்கவோலி என்ற பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அதே மனுஷன் வஸ்திரம் உடுத்தி புத்தி தெளிந்தவனாய் இயேசுவுக்கு ஊழியம் செய்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆமா, பிசாசு நடுங்கும், பில்லி சூனிய நடுங்கும். இயேசு பெரியவர். கைகளை உயர்த்தி மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை இயேசுவை பிடிக்க வர்றாங்க. யாரை தேடுறீங்க? இயேசுவை தேடுற. இயேசு நான் தான் சொன்ன. எல்லாம் பின்னிட்டு விழுந்தாங்க. இயேசு கிட்ட நெருங்க முடியல, எல்லாம் பின்னிட்டு விழுந்தாங்கன்னு அப்படியே இருக்கிறது. யோவான் 18 பின்னிட்டு விழுந்தாங்க. 18வது அதிகாரத்தில் இயேசு பெரியவர். அவரை யாரும் பிடிக்க முடியாது, யாரும் அவரை அடிக்க முடியாது, யாரும் அவரை நொறுக்க முடியாது. அவர் பெரியவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? அந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? ஆமா இயேசுவே நீர் பெரியவர். நான் அந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது சொன்னேன், 2 கைகளை உயர்த்தி, என் சபையாருக்கு நீர் பெரியவர், என் ஜனங்களுக்கு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உன் தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, கவனிங்க, இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னார், ஆமா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தேவாலயம் தான் பெருசுன்னு. அவர் சொல்றாரு, இந்த தேவாலயத்தை விட நான் பெரிய தேவன்கிறார். அடுத்து யோனாதான் பெருசு. 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்து கக்கி வெளியே வந்து ஒரு பிரசங்கத்துல 120,000 பேர் மனம் திரும்பினாங்கல்ல, அவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த யோனாவிலும் நான் பெரியவன். சாலமோன் தென்தேசத்து ராஜகுமாரத்தை அவனுடைய மகிமையை ஞானத்தை கண்டு ஆஹா இவர் பெரியவர் நினைச்சு வந்தா. இயேசு சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கத்தை கவனிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இயேசு சொல்லுகிறார், அந்த தேவாலயத்தை நினைச்சு இந்த தேவாலயம் புனிதம்னு இருக்கீங்களே, அதை விட நான் தான் பெரியவர்னு இயேசு சொல்லுகிறார்.
40-42 வாசிங்க. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இருக்கு. 42. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே கைதட்டி இருக்கிறார். கைதட்டி கைதட்டி கைதட்டி. ஹுராபாரா ஹுராபாலாதாராபா. சமுதாயத்தினால தள்ளப்பட்ட, சமுதாயத்தினால அவமானப்பட்டு 5 புருஷர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்பொழுது ஊர் அடங்கும், ஒரே ஒரு குடம் தண்ணி எடுக்க நான் போகிறேன் என்று மறைந்து தண்ணீர் எடுக்க வாரா. அவரை இயேசு சந்திக்கிறார். இயேசு தாகம் கேட்கிறார். சொல்றா, எங்களுக்கு இந்த கிணறை கொடுத்த என் பிதாவாகிய யாக்கோபின் விட நீர் பெரியவரா? இயேசு சொல்றார், யாக்கோபு இந்த கிணறை வெட்டினார். இந்த கிணத்துல உண்டாகிற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணியோ உனக்கு ஜீவ காலமெல்லாம் நித்திய ஜீவனை உண்டாக்குங்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். சொல்றாரு, யாக்கோபின் கிணற்று தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. கைகளை தட்டி அவன் அடங்குவான், அவன் மனம் திரும்பிடுவான், அவன் மகிமையான ஊழியக்காரன் ஆயிடுவான். ஹல்லேலூயா. கீழ வசனம் சொல்லுது, நான் கொடுக்கும் தண்ணீர், வாசிமா, உனக்குள்ளே நித்திய ஜீவ காலம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய், உனக்குள்ளே ஒரு நித்திய ஜீவ காலம் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும். தலைக்கு மேல கை தட்டுங்க. தலைக்கு மேல ஜீவனை கொடுக்க, ஜீவன் நீருற்றுக்குள்ள உங்களை நடக்க, நீங்க ஒரு ஜீவன் அதிகாய் மாறத்தானே இயேசு பெரியவரா இருக்கிறார். இயேசு பெரியவரா இருக்கிறார். உங்க இருதயத்துல பெரியவர்னு வேற யாரையும் நீங்க சொல்லக்கூடாது. இயேசு பெரியவர், அதையே நீங்க சொல்லுங்க. சத்துருடைய கிரியைகள், வியாதிகள், பில்லி சுனியங்கள், பிசாசுகள், போராட்டங்கள் ஓடியே போகும், ஓடியே போகும். அல்லேலூயா. ஆமா, ஓடியே போகும். 10 பெரியவரை குறித்து நான் பேச போறேன். பக்கத்தில் பிராக்கெட்டில் எழுதி வைத்திருக்கிறேன். நான் சொல்ல ஆமேன் என்று சொல்லுங்க. அதற்கடுத்து 3 பெரிய அதிசயங்களை இயேசு செய்ததை உங்களுக்கு பிரசங்கமாக சொல்ல போறேன். பெரியவர்ல முதல் பெரியவர், அதிசயங்களை செய்கிறதுல இயேசு பெரியவர். எல்லாரும் ஆமேன் சொல்லணும். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதுல இயேசு பெரியவர். உன்னை வலுவாதபடி காத்துக்கொள்கிறதுல இயேசு பெரியவர். வியாதி வராதபடி காத்துக்கொள்ள இயேசு பெரியவர். பிசாசுடைய சூழ்ச்சிகள் உனக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ள இயேசு பெரியவர். சத்துருவின் போராட்டங்கள் உனக்கு வராதபடி வேலி அடைக்க இயேசு பெரியவர். குறைவுகள் வராதபடி உனக்கு நிறைவு தர இயேசு பெரியவர். தடைகளை நீக்கி போடுகிற இயேசு பெரியவர். இழந்து போனதெல்லாம் திரும்ப தருகிற இயேசு பெரியவர். அவர் வரும்பொழுது மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், பழுதற்றவர்களாய், பரிசுத்தராய் நம்முடைய கையை பிடிச்சு கொண்டு போகிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயத்திலும் சிறியவன், என் காலுக்கு கீழே பிசாசு சிறியவன். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? பிசாசு என்னமோ அப்படி மூஞ்சி அப்படிலாம் இல்லை. உங்க காலுக்கு கீழே பிசாசே ஆண்டவர் வேதம் சொல்கிறது, ரோமர் கடைசி 16:20, சீக்கிரத்தில் சாத்தானை உங்க காலுக்கு கீழாக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. உங்க காலுக்கு கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நசுக்கி போட ரெடியா இருக்கீங்க? ஒரு 3 பெரிய அற்புதங்களை குறித்து நான் பேச போறேன். என் தேவனாகிய கர்த்தரே, நீரே மிகவும் பெரியவர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரும், எல்லா தேவர்களிலும் ஆமாம் பிரியப்படத்தக்கவர் அவர்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா. முதலாவது, அதிசயங்களை செய்வதில் இயேசு பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிறதுல
இயேசுவை போல யாரும் செய்ய முடியாது. அப்படி செய்ய மறுபடியும் யாரும் பிறந்ததில்லை. அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறதுல பெரியவராக இருப்பார். 136 சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய், அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். கைகளை உயர்த்தி. நீங்க பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து வந்த அத்தனையும் அதிசயமாக தான் கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள் எல்லாம் அதிசயம்தான், அற்புதம்தான். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெபாலய தலைவன், அவன் பேர் யவீர், 12 வயது பிள்ளை. அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆலோசனை சொன்னவன், பிரசங்கியார். வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன். அவனுடைய ஒரே பொண்ணு மரிச்சு போச்சு. உடனே அவன் இயேசு கிட்ட ஓடி வரான். இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடி வராரு. போதகரே, என்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் வந்து என் பிள்ளைய எழுப்பி ஆரோக்கியப்படுத்த முடியும். சொல்லி வாய் முடியல. அந்த வீட்டில் இருந்து அந்த வேலைக்காரன் சொல்றான், உம்ம பிள்ளைய நீ பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னீரு, அந்த பிள்ளை இறந்து போச்சு. பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறான். யவீர் ஜெபாலய தலைவன் கேட்ட செய்தி துர்ச்செய்தி. அப்படி கேட்கும் பொழுது இயேசு அதை பார்க்கிறார். உடனே சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயோ ஐயோன்னு சொல்லல. அப்படியா, நான் அடக்கம் பண்ண வாரேன்னு சொல்லல. இயேசு உடனே சொல்றார். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபால தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, ஜெபாலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். உன் போதகரை வருத்தப்படுத்தல் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, இயேசு கேட்டபோது ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, விசுவாசம் உள்ளவனாயிரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், புதிய வருஷத்துல உங்களை பயப்படக்கூடிய சில காரியங்கள் வருதா, ஒன்னையும் பயப்படாதீங்க. ஒரு பெரியவர் முகத்துக்கு முகமாய் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாருன்னு சொல்லி நேரம் அந்த வீட்டுக்கு போறார். சந்தடி பண்ணி அழுகுறாங்க, குத்தி குத்தி அழுகுறாங்க. ஐயோ, சின்ன பிள்ளை இறந்து போச்சேன்னு கதறாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் தள்ளி விடுறார். அந்த பிள்ளை வந்து மரிக்கலை, இப்போ உயிரோடு எழும்பி எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. 40வது வசனம் வாசிமா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து நகைச்சாங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு, பிள்ளையினுடைய தகப்பனும் தாயும் சகோதரியும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, பிள்ளையின் இடத்திற்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கைகளை உயர்த்தி, இப்படி இதுக்கு முன்னால நடந்ததே கிடையாது, செத்த பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டாரே. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணவங்க ஆச்சரியப்பட்டாங்க, வேடிக்கை பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் அதிசயம் செய்கிற பெரிய இயேசு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, அவர் அதிசயங்களை செய்கிறதுல பெரியவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள். அவரை போல யாரும் அதிசயம் செய்ய முடியாது. எங்க சபையில வளர்ச்சிக்கு காரணம் ஹீலிங் நடக்கிறது. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய சபையில ஜோசியம் பார்க்கிற குடும்பங்கள் ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி அறிஞ்சி ஒரே ஒருவருடைய சாட்சியை கேட்டு வந்தாங்க. அந்த அருமையான பிள்ளை செத்து போச்சு. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க, இன்னைக்கு மணி 8 பாஸ், இன்னைக்கு வெளியே போயிருக்க மாட்டார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், நீங்கள் போங்க ஜூலிட்னு ஒரு நர்ஸு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ரஷ்மிகா என்று ஒரு ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த பிள்ளை செத்து போச்சு. காலு கையெல்லாம் குளிந்துட்டு
பாருங்க, நான் அந்த துணியை விளக்கி நான் ஒரு ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்றேன். சுண்டு விரல் மட்டும் அப்படியே ஆடிச்சு, வாயை பிளந்தது, ஜீவன் வந்துட்டு இன்னும் அந்த பையன் உயிரோடு இருக்கிறான். அந்த ஊர்ல ஒருவராய் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னு, இயேசு அதிசயம் செய்கிறவர்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசுவை போல அதிசயம் செய்ய முடியாது. அதிசயம் செய்கிறதற்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். கையை நீட்டு மோசே, கையை நீட்டு, என் கையை உன் மேல வைக்கிறேன், இந்த ஜனத்தாருக்குள்ள ஒரு அதிசயம் செய்வேன். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க, 10வது வசனத்தை வாசிக்க. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். மோசே நீ சந்தேகப்படாத, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத, பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா. எல்லாரும் கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. அதிசயத்தை செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள்லாம் அதை பார்ப்பாங்க. நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கோங்க, இது வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கோங்க. அதிசயத்தை செய்வேன்னு சொன்னார, கோல கண்மலையை பார்த்து நீட்டுறார், தண்ணீர் வருது. என்ன அமைதியா இருக்கீங்க? ஆமா, செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டுறாரு, செங்கடல் 2ஆ பிளக்குது. மாறா ஒரு கம்பை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு இப்ப குடிங்கிறாரு, மாறா மதுரமா மாறுது. கையை உயர்த்தி அவர் செய்த அதிசயங்களை வர்ணிக்கவே முடியாது. அந்த அதிசயம் செய்கிற பெரிய இயேசு உங்க நடுவே இருந்து உங்களுக்கு அதிசயம் செய்வார். கையை உயர்த்தி நிச்சயமா உங்க முகத்தெல்லாம் எனக்கு காட்டினார். இந்த வருஷம் ஆமா அதிசயம் செய்து செழிக்க வைப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, நம் என்ன வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள் கைகளிலே கல்லை வச்சுக்கிட்டு எரிஞ்சு கொள்ளலாம், இவன் இப்படிலாம் அற்புதம் செய்யறானே. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாம் என்ன செய்வது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறாரே. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தாரை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்வது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. இயேசு அநேக அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் இருதயத்தை திறந்து கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இருதயத்தை உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார்? அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். ஆமா. இரண்டாவது நன்மை செய்கிறதுல பெரியவர் நம்முடைய இயேசு. நன்மை செய்கிறதுல பெரியவர். 31ஆம் சங்கீதம் 19வது வசனம் வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, இதை உச்சரிங்க, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. திரும்பி பார்த்து முன்னும் பின்னும் சொல்லுங்க. 365 நாளும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த நன்மைக்குள்ள பிரவேசிக்க செய்வார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இயேசு நன்மை செய்கிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜின்னு ஸ்வீடன் நாட்டில் இருந்து ஒருவர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க God is good, devil is bad அப்படிம்பார். அவர் சொல்வார், அடிக்கடி சொல்வார். ஒரு போர்டு எழுதி போடுவார். அவர் அப்போஸ்தலர் நிருபம் எடுத்தார், அதில் எழுதி போடுவார் God is good, ஓயாம சொல்லுவார் God is good, நல்ல தெய்வம். ஆமா, ஹல்லேலூயா. செவில் பேட், ஹல்லேலூயா. பிசாசு பொல்லாதவன், ஓயாம சொல்லுவார். அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவார், பிசாசு பொல்லாதவன், இயேசு நல்லவர். என்ன அமைதியா இருக்கீங்க? இயேசு நல்லவர் மகளே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
ஆமா, God is good, devil is bad அப்படிம்பாரு. அவன் பொல்லாதவன், அவன் கெட்டவன் பாரு. இயேசு நல்லவர். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தால் நிரம்பி நன்மை செய்கிறவராய் சுற்றித்தினவர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து ஊழியமே நன்மை செய்கிற ஊழியம், பிசாசுல அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிற ஊழியம். மனுஷன் சொல்லுவான், பிசாசை துரத்தின, பிசாசு என்ன பிடிச்சது, என்ன துரத்திட்டுமா? இயேசு கிட்ட சொல்லுங்க, ஓடியே போகும். அல்லேலூயா. அவர் தான் நன்மை செய்கிறவர். உங்களுக்கு தெரியுமா? கவனிங்க, ஒரு மாபெரும் நன்மை செய்ய விரும்புகிற மனுஷர்கள் செய்யல. நன்மையை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க செய்யல. நன்மை செய்யும்படி கையில பொருள் வச்சிருக்கிறவங்க செய்யல. அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க செய்யல. ஆனால் நல்ல சமாரியனாகி இயேசு நன்மை செய்தார். உங்களுக்கு நான் சொல்றேன், கவனிங்க. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போற வழியில ஒரு போக்கன். எருசலேம் என்பது தேவ ஆலயம், எரிகோ என்பது உலகம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எருசலேம்ல வந்து ஆசீர்வாதங்களை பெற்று ஒருபோதும் உலகத்துக்கு நேராக உலக சாங்கியம், உலக காரியங்களை நீ கை கொள்ளவே கூடாது. உலக வழிபாட்டுக்கு நீ விலகி வாழணும். அவன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போற வழியில கள்ளர் கையில மாட்டிக்கிட்டான். உடனே அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரத்தை கிழிச்சு அவனை புற்றூராய் போட்டு போயிட்டான். அடிச்சு நொறுக்கி அவன்கிட்ட உள்ள உடமையெல்லாம். அப்படித்தான் உங்க அபிஷேகத்தை இழந்துருவீங்க. ரட்சிப்பின் அபிஷேகம் ஒரு நாளும் இந்த உலக காரியங்கள் நமக்குள்ள வரவே கூடாது. ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு உலகம், அவங்க எங்கள் மச்சான் கூப்பிட்டாங்க, மாமனார் கூப்பிட்டாரு, அதுக்கு கூப்பிட்டாரு, இதுக்கு கூப்பிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் கைகளை உயர்த்தி நீங்க தான். உங்க மேல அபிஷேகம் என்ன இருக்குது, அது தண்ணியில கலந்தாலும் எண்ணெயா தான் இருக்கும். உங்க தலையில வெளியேற பெற்ற ஒரு தெரிந்து கொண்டிருக்கிறது. போனவன் என்ன சரி போனானே, வேதம் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆசாரியன். ஆசாரியன் என்றால் அவன் வந்து உதவி செய்கிறதுக்கு, போதனை பண்றதுக்கு, நன்மை பார்த்தும் பக்கமாக விலகி போயிட்டான். அடுத்து லேவியன், கர்த்தர் பட்சமாய் நின்று தூக்கி விடுறவன், அவனும் பார்த்து பக்கமா விலகி போயிட்டான். ஆனா பின்னால ஒருவர் வந்தார், அவர்தான் நல்ல சமாரியன். கைகளை உயர்த்தி. இன்னைக்கும் நல்ல சமாரியன் வருவார். என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்துல. அப்படி கண்ட உடனே மனதுருகுனாராம். பார்த்தார், மனதுருகுனார், கிட்ட வந்தார், காயங்களை கட்டினார். அவனுக்கு திராட்சரசம் வார்த்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு விட்டு 2 காசு கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் இயேசு. கைகளை தட்டி. சத்திரம் என்பது சபை. சபைக்குள்ள நீங்க வரணும். சுவிசேஷத்தை சொல்லிட்டு நன்மையை சொல்லிட்டு அப்படி போயிட்டா அவன் கையை தொடச்சிட்டு போயிடுவான். நன்மையை காரணமா செய்யணும். உங்களுக்கு சொல்றேங்க, நன்மை செய்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நன்மை செய்கிறது இயேசுவுக்கு சபைக்குள்ள கொண்டு வரணும். வாங்க, சத்திரத்துல கொண்டு விட்டுறணும். 2 காசுனா புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தான். நீங்க கொடுக்கணும். அதை ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும். எங்க சபைக்கு வாங்க. இந்த சபையை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சபையை போஷிக்கிறது போல. கையை உயர்த்தி. ஆமா, எபேசியர்ல கணவன் மனைவிக்கு ஆலோசனை சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும்ங்கிறார். கையெழுத்து. என்ன சத்தியம், என்ன சத்தியம்! ஏன்னா தானு இருக்கக்கூடாது. ஆமா, தேவனுடைய பொறுப்பு என்ன? வாசிமா எபேசியர் 5:29 வாசி. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கர்த்தர் சபையை போஷித்து கவனிங்க, இதான் பிரசங்கம். இது உங்களை வளர செய்யும்.
ஆமா, பிசாசை எதுக்க செய்யும். இப்படி ஒரு நாள் நான் பிரசங்க கேட்டுதானே நானே பாஸ் ஆயிட்டேன். ஆமா, போஷித்து காப்பாற்றுவார். ஆகாரம் வேணும் தம்முடைய பிள்ளைகளுக்கு. சொல்லுவாங்கல்ல, நல்ல ஊட்டச்சத்து கொடுங்க. நம்முடைய சபையிலே வார வாரம் ஊட்டச்சத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர். ஆத்துமா பலன் அடைகிறது. ஆமா, சபைக்கு வரணும். ஆண்டுடைய வருகையிலே சபைதான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இங்கே கோயமுத்தூர் சிறையிலே சிவகுமாருங்கிற 100 நாளைக்கு முன்னால ஒரு தம்பி தற்கொலை பண்ணிட்டார். ஜெயிலுக்குள்ள சொல்றாரு, என்னை திருட்டு கேஸில் என்னை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அதாவது ஃப்ரீயாக வழக்காடுற வக்கீல் அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு, வந்து பாரு. யாருமே வரல, மனைவி வரல, அப்பா வரல, யாருமே வரல. இதான் உலகம். ஏன்னா நம்மளும் அதுக்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாதுன்னு எல்லாரும் விலகிடுவாங்க. அதான் உண்மை. அந்த மனுஷனை பாருங்க, செத்து போனான். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் கொடுக்க வந்தார். கொஞ்சம் தண்ணி கொடுத்தாரு, பிழைச்சிக்கிட்டான். கையை தட்டி. அதான் உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார் அபிஷேக தண்ணி, ஜீவ நதி. அப்படி திராட்சரசம் கொடுக்கிறார். சபை உங்களை போஷிக்கிறது. கைகளை உயர்த்தி. திருச்சியில் மாபெரும் ஊழியக்காரந்தார். அவர் பேர் ஆனந்த எஸ்த்ரா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் புஸ்தகத்தை நான் வாசித்தேன். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அதாவது அந்த குடல் கட் பண்ணி முடிச்சோன்னு ரத்தத்தில் கிடந்தாராம். யாரோ ஒரு வழிப்போக்கன் காட்டுக்குள்ளே போட்டு போயிட்டாங்களா, யாருன்னே தெரியாது. ஒரு வழிப்போக்கன் எடுத்து போய் டோனாவூர் எம்மி கார்மேல் மைக்கேல் அம்மா கிட்ட கொண்டு கொடுத்தாங்களாம். அந்த அம்மா ஆசிரமத்தில் கொண்டு கொடுத்தாங்களாம். அங்கே ஒரு சிஸ்டர் இருந்து அப்படியே அணைச்சி அந்த பிள்ளையை வளர்த்தவர் தான் ஆனந்த எஸ்த்ரா. கைகளை உயர்த்தி. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஆமாம், அதுக்கு பாருங்க, அவர் திருச்சியில் பெரிய ஊழியம் செய்து இன்னும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்படி எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறார் இயேசு. எத்தனை நன்மை. இந்த சபை வளர்ச்சிக்கு காரணம் பெர்கனாண்டால் அம்மா. ஒரு அம்மா ஸ்வீடன் நாட்டிலேருந்து வந்து கருணாகரபுரியில் அவங்க, நானும் கடைக்கு போவேன், அந்த பால் பாண்டியனாச்சு கடைக்கு. அவங்களும் தமிழ் அழகாக பேசுவாங்க. ஜெயராஜ் ஃபாதர், நீ நல்லா ஊழியம் செய்யறன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்துவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், அவங்க ஸ்கேட்டன் ப்ளவுஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்க பாருங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து 40 ஏக்கர் பூமி, அது இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20. கையை உயர்த்தி. ஐயோ, என்ன அவங்க ஊழியம் அல்லவா ஊழியம். இயேசு நன்மை செய்தபடினாலே அவளை பின்பற்றுகிற அநேக 1000 கோடி ஜனங்கள் இன்னும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், எப்படி நன்மை செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசுவை காட்டுவாங்க, இயேசுவை காட்டுவாங்க. கடைசியில் ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அன்பு காட்டுகிறதுல இயேசு பெரியவர். அன்பு பிரதானம். அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து போச்சு. ஆதி அன்பை எனக்கு விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனால் குறையில்லாத அன்பு, ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு இயேசுகிட்ட வெளிப்பட்டது. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது நிலைத்திருக்கிறது. கவனிங்க, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை 3 நிலைச்சு நிக்குது. இவைகளில் அன்பே பெரியது. இதுல அன்புதான் பெருசு. கையை உயர்த்தி அல்லேலூயா. அன்புனா இயேசு கிறிஸ்து தான் அன்பு. இயேசு கிறிஸ்து தான் அன்பு. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, சொல்லுங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாயா? எவ்வளவு? இவ்வளவு இல்லை, இவ்வளவு இல்லை, தன் ஜீவனையே கொடுத்தான். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தா, ஆமா, அந்த வாசிமா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த அன்பு சும்மா வாய்ட்டு சொல்றது இல்ல, வாங்கன்னு சொல்றது அல்ல. மரிச்சாருங்க. இயேசு மரிச்சாரு உனக்காக, எனக்காக இயேசு மரிச்சாரு. இந்த அன்பு பெரிய அன்பு. கைகளை உயர்த்தி.
ஜாமீன்ல எடுக்க வர விட மாட்டுக்கான். ஆமா, பெத்த பிள்ளைகளை ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சூசைட் பண்றான். ஆண்டவர் ஜீவனையே கொடுத்தார், ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு நீ நானும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம், பிசாசு வெக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இயேசு ஒருவர் தான். உன் ஜீவனை அருமையா எண்ணினார், உங்கள் ஜீவனை அருமையா எண்ணினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான அந்த வசனத்தை வாசிமா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் குமாரனையே கொடுத்துட்டாரே, அவருக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ணத்தை உங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? அவரையே நமக்காக கொடுத்தாரே, அவரையே நமக்காக கொடுத்தாரே. நீ அடிபடக்கூடாது. ஆமா, உன்னைய பிடிக்கிறதுக்கு தான் சாத்தான் வந்தான். யோவான் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. நான் தான். இயேசுவை தேடி வந்தீங்க, அந்த இயேசு நான் தான் உங்களுக்கு சொல்றேனே. என்னை தேடுகிறது உண்டானா அவர்களை போக விடுங்கள் என்றார். என் ஜனங்களை, என் சீசர்களை போக விடுங்கள் என்று சொன்னார். அடுத்த நிமிடம் அவரை விலங்கு போட்டு அடி ஒரு கைதியை கொண்டு போய் அவரை அடித்தாங்க, நொறுக்குனாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க. உன்னையும் என்னையும் மனசுல வைத்து உனக்காக இயேசு பலியானார். எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க, எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க, தலையில கை வைங்க. சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை நமக்காகவே சிலுவையில் விட்டார். அவர் நமக்காகத்தான் அடிக்கப்பட்டார், நமக்காகத்தான் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ இயேசு உன்னை தெரிந்து கொண்டார் மகனே. இந்த அழைப்பு ஒரு பிரதானமான அழைப்பு. அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஓயாம சொல்லுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் பெரியவர். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். 3 காரியத்தில் அவர் பெரியவர். அதிசயங்களை செய்கிறதுல இயேசு பெரியவர், நன்மை செய்கிறதுல இயேசு பெரியவர். உனக்காக அன்பு, உன்மேல் அன்பு கூர்ந்து உனக்காக மரிக்கிறதுல இயேசு பெரியவர். சிலுவை காட்சியை பார்க்கிறேன், சொல்லு ரத்தம் அடித்த இயேசுவை பார்க்கிறேன். 3 ஆணியில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஒரு போர்ச்சேவகன் அவரை குத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. ரத்தமும் ஜலமும் அடியுது. எல்லாம் சொல்லுங்க, அப்பா அந்த ரத்தம் ஜலத்தினால என்னை கழுவுங்கப்பா, என் குடும்பத்தை கழுவுங்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. அந்த ரத்தத்துக்குள்ள மறையிற இயேசுவே, நீர் பெரியவர். என் இருதயத்துக்குள்ள வாங்க இயேசுவே. என் பிரச்சனையை சிறிதாக்கி போடுங்க, சாத்தானை அழிச்சிருங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வலுவாம காத்துக்கொள்ள பெரியவர், பெரியவர். அவர் வருக வரைக்கும் உங்களை காத்துக்கொள்ள பெரியவர். எல்லாரும் கர்த்தருடைய மகிமை இறங்குறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்குறது. ஹல்லேலூயா. பயம் விலகுது, பயம் விலகுது, பயம் விலகுது, பிசாசுடைய கிரியை விலகுது. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு தைரியம் இறங்குகிறது. உங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறார், இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறார். ஓரா பாபா, உங்களை யாரும் தொட முடியாது, உங்களை யாரும் தொட முடியாது. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள், ரோம அதிகாரிகள் ஈட்டியோடு விலங்கோடு வருகிறார்கள். ஆமா, அவர்கள் சொல்லுகிறார், இயேசுவை தானே தேடுறீங்க, இயேசுவை தேடுகிறது உண்டானால் ஜெயராஜ விடு, அவன் என்னுடைய பிள்ளை, அவனுக்காக நான் மரிக்க போறேன். இப்படித்தான் ஒவ்வொரு பேரை சொல்றவங்க பேரை சொல்லுங்க. எனக்காக இயேசு மரித்தார், என்னை விட்டு கொடுக்கல, என்னை விட்டு கொடுக்கல, என்னை விட்டு கொடுக்கல, சாத்தாங்கிட்ட விட்டு கொடுக்கல, ஆமேன், வெக்கப்பட விட்டு கொடுக்கல. இயேசு எனக்காக பெரியவரா இருந்தார். அநேக பேரை ஸ்கிரீன்ல காட்டுறது போல காட்டுகிறார். உங்க இருதயத்தை நிரப்புகிறார். உங்களுக்கு பெரியவரா வருகிறார், உங்க மனைவிக்கு பெரியவரா வருகிறார். ஆமா, உங்கள் வீட்டுக்கு காவலாளியாய் பெரியவராய் வருகிறார். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில்
152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.